ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாக்கொட்டை முருங்கைக்காவும் போட்டு அவியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 2 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதை வேக வைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம் எடுத்துருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்ல குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட முருங்கைக்காய் வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் நான் வேக வச்சுருக்கிற அந்த பலாக்கொட்டை இருக்கு இல்லையா, அதை நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு எந்த தண்ணியும் இல்லாதது மாதிரி வத்த வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும், தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அவியலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுமே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் வேக வைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.